எஸ்ஐஆர் என்கிற பேர்ல மேற்கு வங்க மாநிலத்தில் நீக்கப்பட்ட கிட்டத்தட்ட 4 கோடி வாக்காளர்கள்ல இந்துக்களை மட்டும் தெரிவு செய்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ரகசிய உத்தரவு பிஜேபியினருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் அந்த மாநிலம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான பயிற்சிகளையும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வேலையை பாஜக அங்க செஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் மாநிலம் முழுவதும் பேரணியை மேற்கொள்ள போகிறார். இதே ஆயுதத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலும் பிஜேபியை வெற்றி பெற வைக்கக்கூடிய எல்லா சூத்திரங்களையும் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஒரு சில நாட்களில் ஆரம்பிக்க போறாங்க. இதை எப்படி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்த போகிறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால் எழுந்திருக்கு. என்ன மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான குளறுபடிகள் மூலமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கான எல்லா கணக்கு கூட்டல்களும் இதுல இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிஜேபி அதனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் வீழ்த்தக்கூடிய, பிஜேபியை இந்தியா முழுவதும் வெற்றி பெற வைக்கக்கூடிய மிக பெரும் ஆயுதமாக இன்னைக்கு எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில தான் நம்ம வரிசையாகவே பார்த்துட்டு இருக்கோம். பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது மேற்கு வங்கத்துல இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்தில் 7.6 கோடி வாக்காளர்கள், அதுல 3.64 கோடி வாக்காளர்களை அதிரடியாக அவங்க நீக்கிட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2002க்கு பிறகு யாரெல்லாம் இந்த வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ந்தாங்களோ அவங்கள எல்லாம் நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீக்கிட்டோன்னு சொன்னவங்க அந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் நாங்கள் நீக்கணும் அப்படிங்கிறத வெளியிடவே இல்லை. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான். இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த பட்டியலில் இந்துக்களாக யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பட்டியல் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைகளுக்கு போயிருச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் நீக்கிறோம், நீங்கள் தேவையுள்ள நபர்களை சேர்த்துக்குங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரிமாற்றம் இவர்களுக்குள்ளால நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி தான் எலெக்ஷன் கமிஷன், ஆர்எஸ்எஸ் தான் எலெக்ஷன் கமிஷன், அவங்களுக்குள்ளால எந்த வித மாற்றங்களும் இல்லை. அப்போ அமித்ஷா அவர்கள் இந்த வேலைகளை துரிதப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து பிஜேபியினரிடத்துல பேசியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய PL சந்தோஷ், சுனில் பன்சால் ஆகிய அந்த 2 தலைவர்களுடைய தலைமையில் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பாஜக தலைவர்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. கூட்டம்னு சொல்லக்கூடாது, அதை பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லணும். எப்படி நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை இந்த பட்டியலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இவங்க குறி வைக்கிறது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதில் பெரும் பகுதியினர் வங்காளதேசத்திலேருந்து இங்கே குடிபெயர்ந்தவங்க. 1971 நடந்த அந்த பாகிஸ்தான் பிரிவினை இருக்குல்ல, பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து வங்காளதேசம் தனி நாடாகுது. அங்கே ஏற்பட்ட கலவரம், இராணுவ கிளர்ச்சி, இதுல இருந்தெல்லாம் தங்களுடைய உயிரை காக்கும் பொருட்டு நிறைய பேர் இங்கே குடியேறினாங்க. இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்து வந்தாங்க. அதில் லட்சக்கணக்கான பேர், கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே தஞ்சம் புகுந்தான்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. அதில் 2 பேருமே பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கான். இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டு வந்திருக்கான், இந்துக்களும் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் 2019 இவங்க ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்கல்ல, பாதிக்கப்பட்டு பங்களாதேஷ், நேபாளம் மாதிரியான பிற நாடுகள்லேருந்து குடியேறி இருக்கக்கூடிய இந்துக்களை மட்டும் இந்த குடியுரிமை இதில் சேர்த்துக்கணும்னு சொல்லி CAA NRC அந்த சட்ட நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பக்கா பிளான். அதாவது இது எல்லாமே நீங்கள் கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணக்கில் வரும். இந்த SIR சரி, CAA NRCயும் சரி, இது எல்லாமே இங்கே இருக்க இந்துக்கள் தனக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை மட்டும் இந்த நாட்டில் வச்சுட்டு பாக்கி எல்லாரையும் இங்கேருந்து காலி பண்ணி வைக்கக்கூடிய அந்த வேலையை இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. நம்ம விஷயத்துக்கு வரும். அப்போது
இதில் குறிப்பாக வந்து அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமான நபர்கள் குடிபெயர்ந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அதில் இந்துக்கள் இருக்கிறாங்க. பாஜக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் இந்த இந்துக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்திருக்கு. குறிப்பாக நார்த் 24 பர்கானாஸ், நாடியா, தினஜ்பூர், கூச் பகார் ஆகிய அந்த மாவட்டங்கள் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இவங்க கைப்பற்றினாங்க. இவங்க கைப்பற்றின தொகுதிகளில் எல்லாம் இந்துக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி இந்த இந்துக்கள்ல மதுவாஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவினர், ஒரு சமூகத்தினர் வந்து வங்காளதேசத்திலேருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தவங்க. அவர்களை முதல்ல வந்து இந்த பட்டியலில் சேர்க்கறதுக்கான வேலையை அவர்கள் எப்படி என்னென்ன இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இவர்கள் வந்து சொல்லி கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதற்கான வேலைகள் தான் இந்த 1000க்கும் மேற்பட்ட முகாம்களை ஆரம்பித்து அதில் இந்த வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. அதற்கு முன்னால் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் பாதுகாப்பாக இங்கே இருக்கலாம், எஸ்ஐஆரில் உங்களுடைய பேர்கள் நீக்கப்படாது அப்படின்னு சொல்லி அங்கங்கே இவங்க வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு இதில் கலவரமே ஆயிருக்கு. என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு ஒரு அச்சம், தங்களையும் வந்து இந்த பட்டியலேருந்து இவங்க நீக்கிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தினுடைய பேரில் அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து உருவாகியிருக்கு அப்படிங்கிறத தி வயர் போன்ற பத்திரிகைகள் வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த மதுவாஸ் சமூகத்தினர் இருக்காங்கல்ல, இந்த இந்துக்கள் வந்து மேற்கு வங்கம் முழுவதும் 17% அளவுக்கு வந்து இவங்க இருக்கிறாங்க. அப்போது இவங்க பெருவாரியாக பரவலாக இருக்கிறதுனால இவர்களுடைய சமூகம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த பட்டியல்கள்லேருந்து நீக்கும்போது இவர்களுடைய பலம், அதாவது இவர்கள் ஓட்டு போடும்போது பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட 40லேருந்து 45 தொகுதிகளில் இவர்களுடைய அந்த செல்வாக்குங்கிறது தொடர்ந்து இருக்குது. அப்போது இதன் மூலமாகத்தான் இவங்க வந்து இங்கே ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற தீவிரமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பிஜேபி வந்து அவர்களுடைய சகோதர அமைப்புகளான சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் இதை எல்லாமே இறக்கி விட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க இந்த மதுவாஸ் சமூகத்தினர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் வந்து இந்து அமைப்புகளாக இருக்கிறாங்க. இந்த சங்கங்கள்லேருந்து, இதனுடைய மதுவாஸ் மகா சங்கங்கள் இருக்குது, இந்த சங்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்துக்கள், நீங்கள் இந்த அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்குறாங்க. கார்டு கொடுத்து அந்த கார்டை வந்து நீங்கள் இந்த சிஏஏ முகாம்களில் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பீகார் மாநிலத்தில் இப்படி தான் அதிரடியாக அவங்க வந்து நீக்கினாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் சொன்னது, நாங்கள் இரவு பகலாக ஒவ்வொரு வீடாக அலைஞ்சு போய் தேடி வாக்காளர்களை பார்த்து தான் இந்த தீவிர வாக்காளர் பட்டியலை வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. ஆனால் நடந்ததுங்கிறது வேற. அவங்க டோட்டலாகவே அதனுடைய பின்னணியில் பல வேலைகள் வந்து நடந்துருக்கு. இதே மாதிரியே அங்கேயும் சங் பரிவார அமைப்புகள் வந்து வேலை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாரை நீக்கணும் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்து தான் ஒட்டுமொத்தமாக அவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இந்துக்களும் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் பெருவாரியாக இஸ்லாமியர்களை நீக்கக்கூடிய வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2வது சேர்க்கும்போது, இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த சரியான ஆவணங்கள் கொடுக்கலைனாலும் அவர்கள் சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு. இஸ்லாமியர்கள் வந்து கொடுக்கும்போது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அதை நிலுவையில் வைக்கிறது, அதை திருப்பி கொடுக்கறதுங்கிற வேலையெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்கள் வந்து சட்டப்படி இப்போ வந்து அதுலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் வேற. இரட்டை வாக்குரிமை இருக்கக்கூடிய நபர்கள், ஒவ்வொரு வீடுகள்லையும் அதிகமான நபர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறது, அட்ரஸ் இல்லாதவங்க, இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளில் தான் அவங்க வந்து பீகாரில் பண்ணாங்க. அதே குளறுபடிகளை இங்கேயும் செய்வதற்கான ஆயத்த வேலைகளில் தான் இவங்க இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் கரெக்ட்
கரெக்டாக திட்டமிட்டு தங்களுடைய வெற்றிக்கு யார் உதவுவாங்களோ அவர்களை மட்டும் இங்கே சேர்க்கக்கூடிய வேலை நடக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நீக்குவோம், நீங்கள் யாரெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு மூலமாக நடக்கு. இதில் மம்தா பானர்ஜி மிக இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சுவேந்து அதிகாரி பிஜேபியினுடைய மேற்கு வங்க தலைவர் அவர் என்ன சொன்னார்னா 2026 எலெக்ஷனில் எஸ்ஐஆர் மூலமாக இந்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சுத்தமாக அழித்தொழிக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ இவர்களுடைய அந்த திட்டம் எண்ணம் எல்லாம் நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது, ரகசியமாக எதுவும் செய்யலை. அது மாதிரி மத்திய அமைச்சர் சுகந்தா மஜும்தார் சொன்னது நினைவிருக்கலாம். இங்கே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஆயுதம் தாங்கிய அந்த மத்திய படையினர் நிறுத்தப்படுவாங்க, சுட்டு வீழ்த்தப்படுவாங்க யாராவது அசம்பாவிதம் மேற்கொண்டா அப்படிங்கிறத எல்லாம் சொன்னார். அப்போ இது நமக்கு என்னதை நினைவுபடுத்துதுன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு இந்திய நாட்டை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் இட்டு செல்லுது அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மம்தா பானர்ஜி அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் மிகச் சரியான வாதம். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 2021 எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் நாடு முழுவதும் நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்க. அப்போது அது பொய்யான எலெக்ஷனா, அதில் எஸ்ஐஆரில் இப்போ நீக்கக்கூடிய நபர்கள்லாம் அதில் இருந்திருக்கிறாங்களே, அப்போது நீங்கள் இந்த மத்திய அரசாங்கத்தை கலைச்சிட்டு எஸ்ஐஆரை நிறுவிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைங்க, அப்புறம் யார் வாரான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல எதிர்கட்சிகளும் இங்கே பேசிட்டு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். அவனை நீங்கள் திடீர்னு சொல்லி அவன் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி அவனுடைய ஆதாரங்கள்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இதை செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய வேறு அமைப்புகள். எலெக்ஷன் கமிஷன் இதை செய்ய வேண்டிய தேவையில்லை, அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிருச்சு. ஆனால் இவர்கள் ஒரு கூட்டுக்களவாணி போல தான் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அவங்க நல்லதை தான் செய்வாங்க, எல்லா பட்டியல்லையும் அவங்க வெளியிடுவாங்க. இதுவரைக்கும் பீகாரில் யாரை நாங்கள் நீக்கணும் அப்படிங்கிற பட்டியலை வெளியிடலை. லட்சக்கணக்கான மக்களை நீக்கியிருக்கிறாங்க. முறைகேடுகள் இருக்குது. ஒரு வீட்டிலேயே 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதற்கான தெளிவை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல, அதை கடந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே ரீதியாக நாடு முழுவதும் இவங்க செய்யக்கூடிய வேலை ரொம்ப அச்சத்தை உருவாக்கியிருக்கு. அதுவும் நம்ம சொல்கிற மாதிரி எதிர்கட்சிகளை துடைத்தெறியக்கூடிய வேலையை இதன் மூலமாக இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைச்சி இதற்கான மீட்டிங்கை அவங்க போட போகிறாங்க. இதில் திமுக உட்பட்ட எதிர்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, இந்த எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் மிகப்பெரிய அச்சம் இருக்குது. ஜனநாயகத்தை படுகொலியில் புதைக்கக்கூடிய வேலைகள் இதில் நிரம்ப இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கு, நாடு முழுவதும் எஸ்ஐஆரில் எந்த மாதிரியான அணுகுமுறைகளை மற்ற கட்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.